முக்கிய செய்தி. நெல்லை அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இசக்கி சுப்பையா. சபாநாயகரிடம் இது தொடர்பான கடிதத்தை அவர் வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்திருந்த நிலையில் தற்போது கூடுதலாக ஒரு எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் 3 ராஜினாமா செய்த நிலையில் தற்போது மேலும் ஒரு எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்திருக்கிறார் தனது பதவியை. விவரங்களை பதிவு பண்ணலாம். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகரனை சந்தித்து வழங்கியிருக்கிறார். இதன் மூலமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது. 47 சட்டமன்ற உறுப்பினர்களை கடந்த தேர்தலில் அதிமுக பெற்றது. நேற்று தினம் 3 எம்எல்ஏக்கள் அதற்குரிய வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டு அதை மனசில் வச்சுக்க வேண்டாம். இங்கே அலுவலகத்தை ஒரு முறைப்படுத்தி வைத்திருக்கிறோம். நீங்களும் அதற்குரிய ஒரு ஒத்துழைப்பை தருமாறு உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதன்போது நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா சட்டமன்ற உறுப்பினர் அம்பாசமுத்திரம் அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை முறைப்படி எழுதி கொடுத்திருக்கிறார். அதிமுக எம்எல்ஏவாக இருந்த இசக்கி சுப்பையா தற்போது தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான கடிதத்தை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் இசக்கி சுப்பையா வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்திருக்கிறார். தாவேக அரசுக்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் இசக்கி சுப்பையா வாக்களித்திருந்த நிலையில் தற்போது தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், தனது ராஜினாமா கடிதத்தை தற்போது இசக்கி சுப்பையா சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிற நிலையில் இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களை பதிவு பண்ணலாம். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இசக்கி சுப்பையா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நேற்றைய தினம் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில தற்போது இசக்கி சுப்பையாவும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இன்னும் விரைவில் அவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைவார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அது உறுதியான ஒரு தகவலா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அம்பாசமுத்திரம் தொகுதியில் இருந்து 3 முறை சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் இசக்கி சுப்பையா. 2011 சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக அம்பாசமுத்திரம் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றவர் இசக்கி சுப்பையா. அந்த 2011-16 ஆட்சி காலத்துல சிறிது காலம் சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். தொடர்ந்து 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் அம்பாசமுத்திரம் தொகுதியில் இருந்து 2வது முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக 2026 3வது முறையாக அம்பாசமுத்திரம் தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பிரிவாக பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில எஸ்.பி. வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏவாக இசக்கி சுப்பையா செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 வார காலமாக சென்னை எம்.ஆர்.சி. நகர்ல சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்துல அவ்வப்போது ஆலோசனை கூட்டங்கள் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டங்கள்ல தொடர்ச்சியாக இசக்கி சுப்பையா பங்கேற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் நேற்று தினம் 3 எம்எல்ஏக்கள் திடீரென்று அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தாங்க. மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா உள்ளிட்ட 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருந்த நிலையில தற்போது இசக்கி சுப்பையாவும் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் நாம் பார்க்கிறோம். சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே அவர் காலையில ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து ஒரு அச்சிடப்பட்ட ஒரு கடிதத்தை கொடுத்த போது அதனை சபாநாயகர் பெற்றுக் கொள்வதற்கு மறுத்துவிட்டார். கைப்பட ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுக்கும்படி அறிவுறுத்தியதன் அடிப்படையில் தற்போது இசக்கி சுப்பையா தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக சபாநாயகர் தான் முடிவெடுக்க வேண்டும். இந்த ராஜினாமாவை அவர் ஏற்பாரா அல்லது நிலுவையில் வைப்பாரா என்பது அவருடைய முடிவின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நேற்று தினம் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார்கள். சற்று நேரத்திலேயே, அதாவது கடிதம் கொடுத்த ஒரு அரை மணி நேரம் 45 நிமிடத்திலேயே அவர் அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே பாணியை தான் இன்றும் கடைபிடிப்பாரா சபாநாயகர் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. தற்போது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இசக்கி சுப்பையா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதிமுக பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மொத்தமாக 47 பேர் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற நிலையில அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வராங்க. அதுல
நேற்றைய தினம் எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்த 5 பேர் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்த 3 பேர் திடீரென்று அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். அந்த வரிசையில தற்போது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையாவும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக செய்தி சொல்லப்படுகிறது. அந்த செய்தி உண்மையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருகிறது. 47 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக உறுப்பினர்கள் தற்போது ஒவ்வொருவராக ராஜினாமா செய்து வராங்க. ஏற்கனவே 3 பேர் ராஜினாமா செய்த நிலையில 4வது உறுப்பினராக தற்போது இசக்கி சுப்பையாவும் ராஜினாமா செய்திருக்கிறார். இதன் மூலமாக 47 என்ற அந்த எண்ணிக்கை 43ஆக குறைந்திருக்கிறது. அந்த 43 பேரும் தற்போது 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருவதுதான் குறிப்பிடத்தக்கது. அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஆதரவாக 27 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. தற்போது எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.